உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பதில் வரும். என்னங்க, நான் தேவனோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறேங்க, நல்லா இருந்தேன், இன்னும் நல்லா தான் இருக்கேன். ஆனால் பலன் வரும்னு எதிர்பார்த்தேன். தேவனோடு நல்ல உறவு இருக்குது, சரி நிறைய பலன் வரும், நிறைய ஆசீர்வாதங்கள் வரும்னு நினச்சா எனக்கு நிறைய வெக்கங்கள் அவமானங்கள் வந்திருக்குது. ஏன் இப்படி நடக்குது? நான் எதிர்பார்த்த அந்த பலன் வரலையே, ஏன் இந்த அவமானங்கள்? இதெல்லாம் எனக்கு நடக்கக்கூடாதுங்க, நான் அந்தளவு தேவனோடு உறவு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்கல்ல. தேவன் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் உங்களுக்கு பலனை கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்தீங்க பார்த்தீங்களா ஒரு பலனு, அந்த பலனை டபுளாக கொடுக்குறாரு, ரெண்டாக ஆக்கி ரெண்டத்தனையாய் கொடுக்குறாரு. உங்களுக்காக எவ்வளோ வரணும்னு நினச்சிங்களோ அது டபுளாக வருங்க, சரிங்களா? அதெல்லாம் தேவன்கிட்ட இருந்து நீங்கள் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்வீங்க. அவர் கொடுக்க ரெடி, சரிங்களா? அவர் உங்களுடைய வெக்கத்தையும் அவமானத்தையும் துடைக்கணும் அப்படின்காக 2 மடங்கு பலனை கொடுக்குறாரு, தொடச்சிடுவார், உங்களை சந்தோஷப்படுத்துவாருங்க. இங்கெல்லாம் நான் அந்தஸ்தில் ஏறணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த இடத்துல தான் நான் இறங்கி கிடக்கிறேன், கவலைப்படுறீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் வரும். நீங்கள் எந்த இடத்துல உயரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் ரெட்டிப்பான பலன் கொடுத்து உங்களை நிரப்புவார். யோபு இருக்காங்களே, அதிகாலையிலே எழுந்து ஜெபம் பண்ணாங்க, பலி செலுத்தினாங்க, அப்படிலாம் பண்ணாங்க. அதான் அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க, ஒரு நாளாவது எங்களை தூங்க விட்டிங்களா? எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணீங்க, பலி செலுத்தினீங்க, என்னையும் என் பிள்ளைங்களையும் எழுப்பி விட்டிங்களே, அதற்கெல்லாம் என்ன பலன் வந்துச்சு? என்ன பலன் வந்துச்சு? இந்த நாட்டில் வாழ்கிறோமே, அதற்கெல்லாம் அதிகாலையிலே எழுந்து குடும்பத்தையே எழுப்பி விட்டிங்களே, அதுக்கெல்லாம் என்ன பலன் வந்துச்சு? அசிங்கம் தான் பட்டோம் இந்த ஊரில் அப்படின்னு தான் நம்ம யோபுடைய மனைவிக்கு ஆதங்கம். தேவன் என்ன பண்ணார்? எவ்வளோ அவங்க அசிங்கப்பட்டாங்களோ அவமானப்பட்டாங்களோ அந்த இடத்துல இரட்டிப்பான பலனால் யோபுவை சந்தோஷப்படுத்தினார், டபுளாக ஆக்கி கொடுத்தார். நீங்களும் கவலைப்படுறீங்களா? நான் தேவனோடு ஓவராக நெருங்கியிருக்கேன், ஆனால் நான் ஏன் வெக்கப்படணும், நான் ஏன் அவமானப்படணும் கேட்குறீங்களா? தேவன் உங்ககிட்ட சொல்கிறாரு, இந்த அசிங்கங்கள் எல்லாம் நான் துடைப்பேன், டபுள் மடங்கு உங்களுக்கு பலன் வரும். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா ஒரு பலன் வரணும்னு, அது டபுளாக வரும், அதிகமாக்கி கொடுக்குறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க எங்கெல்லாம் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்களோ அந்த இடத்துல உயர்த்துங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக ரெண்டத்தனையான பலன் வருது, டபுளாக பலனை கொடுக்குறீங்க, டபுளான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுங்க. உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல அப்படி போய் வாழ்கிறதுப்பா. சாமி, பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம், அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு தான் நிற்கிறோம்ப்பா.
7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இங்கே ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.